அப்போ கொடுத்துருப்பாங்க வெள்ளக்காரங்க, அல்லது 56க்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்க, சுதந்திர இந்தியாவில கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. செந்தில்நாதன் சார், செந்தில்நாதன் கொஸ்டின் எழுப்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா, சொல்லுங்கண்ணா. சார், இந்த ஒப்படைப்பு பட்டா வச்சு சார், இப்ப அப்பாவுக்கு ஏஜ் ஆயிட்டு இருக்கு, ஒப்படைப்பு பட்டான்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒப்படைப்பு பட்டா வச்சு இப்ப வந்து பத்திரம் பண்ணலாங்களா, இல்ல அது நத்தம் பட்டாவை மாத்தணுமா? அதுவும் கொஸ்டின் சார். ஒப்படைப்பட்டாவுக்கு வந்து எந்த நிலத்துல இருக்கு, கிராம கணக்குல ஒப்படைப்பட்டா கொடுக்கும்போது பெரும்பாலும் அது புறம்போக்கு நிலங்களை கொடுப்பாங்க. அது நத்தம் புறம்போக்குல இருக்குதா அல்லது ஏதாவது வேறு புறம்போக்குல இருக்குதான்னு எனக்கு சொல்லணும். நத்தம் புறம்போக்கு தான் சார், நத்தம் புறம்போக்கு தான். அப்போ நத்த பொருளை ஒப்படைப்பு கொடுத்தா அந்த இடத்த இப்ப நத்தம் ரீசர்வே பண்ணி நத்தம் ஆர்எஸ்ஆர் போட்டு நத்தம் கணக்குல ஏத்த சொல்லி நாம தான் வந்து மனு முதல்ல கலெக்டர்கிட்ட கொடுக்கணும். ஆர்எஸ்ஆர் பண்ணுங்க, ரீசர்வே பண்ணுங்க, நத்தத்தை ரீசர்வே பண்ணி எங்களுக்கு தூய பட்டா கொடுங்க அப்படின்னு நமக்கு இல்லாட்டி அடுத்த சர்வேல தான் பாத்துக்கலான்னு. அது ஒரு தொடர் மனுவாகவும் அது தொடர் கோரிக்கையாகவும் தொடர் அழுத்தமாகவும் வைக்கணும். சரிங்கண்ணா. அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ஆக்ட் எப்ப வந்துச்சு? இப்ப கேரளால போய் பண்ணாங்க, நீங்க இப்போ சொன்னீங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளதான், தமிழ்நாட்டு நிலங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளதான் பண்ணணும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 1997க்கு பிறகுதான் ஒரு சொத்தை அந்தந்த சார்பதிவக ஆட்சி எல்லைக்குள்ள பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அடுத்து அது அப்பவே இருக்கு. ஒரு 2 சொத்து இருக்குது. ஒரு சொத்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஓரிக்கை கிராமத்துல இருக்குது. இன்னொரு சொத்து செங்கல்பட்டு மாவட்டத்துல சிங்கப்பெருமாள் கோயில் கிராமத்துல இருக்குது. அப்படின்னா இந்த 2 கிராமத்து சொத்தையும் சொத்து சிங்கப்பெருமாள் கோயில் சொத்தை செங்கல்பட்டு ரெஜிஸ்டர்ஸ்ல போய் சொத்து விவரம் ஏன்னு போட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை சொத்தை சொத்து விவரம் பீன்னு போட்டு செங்கல்பட்டுல இப்பவும் பதியலாம். அதாவது 2 சொத்து இருந்தா 2வது சொத்தை வந்து சொத்து பதிகிற ரெஜிஸ்டர்ஸ்லயே காட்டி பதியலாம். அது போல 97க்கு முன்பு பிற மாநில சொத்துக்களை சொத்து விவரம் பீல போட்டு 7 அந்த மாநில சொத்தை போட்டு பதிவாங்க. 5 சென்டோ 2 சென்டோ கேரளால வாங்கிட்டு சொத்து விவரம் 7 காட்டிட்டு 5 ஏக்கர் 20 ஏக்கர் 30 ஏக்கர் தமிழ்நாட்டுல இருந்து காட்டிட்டு அங்க பதிஞ்சிருவாங்க. தனியா போய் தமிழ்நாட்டு சொத்தை பதிய மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த காலத்துல அப்படி நடைமுறை இருந்தது. 97க்கு அப்புறம் பிற மாநில சொத்துக்கள் தடை. சரி சரி சரி, ரைட், நன்றி. அடுத்து ஸ்ரீதர் தமிழன். வணக்கங்க, நான் ஸ்ரீதர் மும்பைல இருந்து பேசுறேன். ஸ்ரீதர் அண்ணன் மும்பையா? ஆமா ஆமாண்ணா. சொல்லுங்கண்ணா. வணக்கம். ஏன்னா நீங்க நிறைய தகவல் கொடுத்துருந்தீங்க, முதல்ல அதுக்கு நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். அப்புறம் அந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். நான் 2013ல எனக்கு 2009ல கல்லூரி முடிக்கிறேன். 2012-13ல வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பஞ்சமிலத்து குறித்து எனக்கு ஒரு தேடுதல் இருந்தது. அதனால நான் தமிழ்நாட்டுக்கு வந்து காரணி கிராமத்துக்கு போனேன். அது தவிர வந்து முக்கியமான தலைவர்கள்ட்ட, இந்த கற்பனை ஏசு, சிவகாம ஏசு, ஒரு அண்ணன் திருமா, நல்லகண்ணையாட்ட, அப்புறம் வந்து நம்ம காரணியில வந்து சக்கரவர்த்தி ஆயிட்ட, இப்படி எல்லாத்தையும் வந்து நான் ஒரு நேர்காணல் மாதிரி எடுத்து ஆவணப்படுத்தினேன். அப்போ ஒரு என்ன நீங்க சொன்னீங்க, அந்த ஆவணப்படுத்தப்படாம இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா? இவங்ககிட்ட எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள்ட்ட இல்ல, ஆனா ஐஎஸ் அதிகாரிகள்கிட்ட ஆவணங்கள் வச்சிருந்தாங்க. ஆனா எல்லாருமே தாங்க கலெக்ட் பண்ண ஆவணத்தை மத்தவங்கள்ட்ட கொடுக்காம அவங்களே வச்சிருந்தாங்க. அது ஒரு சிக்கலா இருந்தது. அப்ப நான் மும்பிலிருந்து வந்தனால என்கிட்ட கொடுக்கப்பட்டது. அதை நான் நிறைவேற்ற பகிர்ந்துதான் நிறைவேற்ற கொடுத்தேன் நானு. ஆனா எனக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அது அந்த கிடைச்ச ஆவணத்துல சில டீட்டெயில்ஸ் இருக்குது, சில கிடைச்சிருக்குது. எனக்கு கொஞ்சம் அது புரியல. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது. ஆனா யார் பேர்ல இருக்குது, அந்த சர்வே நம்பர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லை. அப்புறம் நான் தொடர்ச்சியாக இன்னொரு சொல்லிடுறேன் தகவல்.
அப்புறம் ஆர்டிஐ போட்டு எடுக்கும்போது இப்ப நான் என் ஊர் வந்து திருநெல்வேலி பக்கம். அங்க வந்து என்னன்னா ஒரு காலேஜ் ஒன்று உண்டு, ஸ்காட் காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜ் வந்து பஞ்சம் நிலத்துல கட்டப்பட்ட லேண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆர்டிஐ போட்டு எடுக்கும்போது அவங்க எனக்கு கொடுத்த தகவல் என்னன்னு பார்த்தோன்னா, இப்ப நான் இப்பதான் போட்டேன், ஒரு வருஷம் முன்னாடி போட்டேன். ஒரு 25 வருஷம் முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்ல இந்த தகவல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள தகவல் வந்து என்னால எடுக்க முடியல. ஆனா நிறைய பேர் அது போராட்டம் பண்றாங்க, பேச்சு வாக்கா இருக்குது. இப்ப அந்த மாதிரி தகவல்லாம் எப்படி எடுக்கிறது? ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பறையர்களோட மடம் இது அப்படின்னு இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாபநாசம் கோயில், திருச்செந்தூர் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மடங்கள் இப்ப பாத்தீங்கன்னா தேடி பார்த்தா இல்ல. நான் அதுக்கும் ஆர்டிஐ போட்டேன், கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து கலெக்டருக்கு ஆர்டிஐ போட்டேன். எனக்கு அந்த தகவலும் கிடைக்கல. அப்போ இந்த மாதிரி தகவலை நம்ம எப்படி கலெக்ட் பண்றது? இப்போ நான் என்ன நமக்கு சிக்கல் என்னன்னா, நமக்கு பஞ்சமநிலம் ரெக்கார்டு வந்து 1890 சர்வேல இருந்து 1917 சர்வே வரைக்கும் தான் நமக்கு கிடைக்குது. சில இந்த ரெக்கார்டு வந்து ரீசெட்டில்மெண்ட் ரெக்கார்டு அல்லது செட்டில்மெண்ட் ரெக்கார்டுன்னு பேரு. இதுலதான் ரெவென்யூ ரெக்கார்ட்ல இருக்கு. நீங்க எடுக்கிறதுல என்னன்னா கெசட்டியர், ஏதாவது மாவட்ட கெசட்டியர், சவுத் ஆர்காடு கெசட்டியர், நார்த் ஆர்காடு கெசட்டியர். கெசட்டியர்ல இருக்கிறது பொது தகவல், இவ்வளவு ஏக்கர் இந்த பகுதியில இருக்கு, இந்த தாலுக்கால இருக்குன்னு. யாருக்கு எந்த நபருக்கு ஒப்படைக்கப்பட்டதுன்ற விவரம் ஆர்எஸ்ஆர்ல தான் இருக்கு, அதாவது ரெவென்யூ கணக்குல தான் இருக்கு. பழைய இப்ப யூடிஆர்ன்றது இப்ப வச்சிருக்கிற சிலபஸ், பழைய சிலபஸ் கணக்குல இருக்குது. 75 ரெக்கார்ட்ல எல்லாம் இருக்காது. அது வந்து யூடிஆருக்கு முன்னாடி நிலவுடைமை மேம்பாடு திட்டம் மேனுவல் பீரியட் இருந்த காலம். அதனால வந்து அதற்கு ஒவ்வொரு கிராமத்தோருக்கும் தன்மை வேறு வேறு இருக்கு. அதாவது தமிழகம் முழுக்க ஒரே கிராமத்துக்கு ஒரே ரெக்கார்டு கிடையாது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு ரெக்கார்டுகள் இருக்குது. அது அந்த தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ்டேட் கிராமமா, ஜமீன் கிராமமா, இனாம் கிராமமான்னு புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு தரிசு எப்போ எந்தெந்த வருஷம் எந்தெந்த மெத்தட்ல சர்வே பண்ணாங்கன்ற ட்ராக் எடுக்கிறோம். ரெவென்யூ ரெக்கார்ட்ல மட்டும்தான் உரிமையாளர் பெயர் இருக்கும். நீங்க எடுத்ததோ அல்லது தலைவர்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிற ரெக்கார்டுகள்லயோ கெசட்டியர்கள் ரெக்கார்டு, தாலுகா கெசட்டு, மாவட்ட கெசட்டு, அந்த காலத்து ரெக்கார்டுலாம் வச்சிருப்பாங்க. துல்லியமா எடுக்க முடியல அப்படின்னா தலைவர்கள் ஏற்கனவே நிறைய பேர் வேலை செய்திருக்கிறாங்க அந்தந்த பகுதியில, அந்தந்த பிளாக்ல. கரியம்மாள் வேலை பார்த்திருக்கிறாரு, பழைய குடியரசு கட்சியில வேலூர் மாவட்டங்கள்ல இருக்கிற நிறைய பேர் வேலை பார்த்திருக்கிறாங்க. 90க்கு பிறகு வந்த தலைவர்கள் நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க. அதுல எல்லாருக்குமே நாம ரிகக்னேஷன் கொடுக்கறது இல்லை. அதாவது கொஞ்சம் வேலை பார்த்தாலும் கூப்பிட்டு பாராட்டி ஒரு ஷீல்ட போட்டு ஒரு போர்வையை பார்த்தோம்னா தகவலை கொடுப்பாங்க. தகவலை வாங்குறது ஒரு கலை. அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நீ வாங்கிட்டு நீ பேசிட்டு போயிடுவ, இப்படிதான் சொல்றாங்க. அப்ப இதுக்கு பற்றுள்ளவங்க சமுதாயத்துக்கு பற்றற்றவர்கள் வேணும். இது நம்ம பிரச்சனை. இது பங்கு பிரிச்சு கொடுக்கணும்னா புத்தர் வேணும். இன்னொரு பங்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆசைப்படுற வரக்கூடாது. இது நிலம். அதனாலதான் இது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இந்த டாட்டா வாங்கிட்டு நம்ம சர்ச்சை பண்ணக்கூடாது. சர்ச்சை பண்ணா ஒன்ன மட்டும் கூப்பிட்டு உனக்கு மட்டும் ஏதாவது கொடுத்து வெளியே அனுப்பிடுவோம். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு எல்லா பகுதியிலையும். மரக்காணத்துல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒப்படைப்பட்டால இருக்குது, பத்திரம் பதியக்கூடாது. அவன் தம்பி பெட்டிஷன் கொடுக்குறான், வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட பேசுறான். ரெஜிஸ்டார் அவனை பார்த்தாலே சனியனை பாக்குற மாதிரி இருக்குப்பா, எனக்கு நிறைய என்கொயரி போட்டாங்கப்பா அப்படின்னே சொல்றாரு. அப்புறம் அவனை கூப்பிட்டு எல்லாம் பேசி அவனுக்கு ஒரு பிளாட்டை கொடுத்துட்டாங்க. அதோட முடிச்சு போச்சு, தலையில இல்லாம இருக்கு, அவன் எழுப்புறது இல்லை. ரைட்டுங்களா சொல்லுறது? அதனால வந்து நம்ம வந்து பிரச்சனைய வந்து எதுக்காக பிரச்சனை பண்றோம்னு இருக்குது. நீங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னா ஒரு பொதுவாக்கணும். அது வந்து பொது நம்மளை எது ஒன்றுபடுத்துதோ அதை பற்றி மட்டும் பேசணும். இப்ப நம்ம ஆட்களா இப்போ 90களுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் மைலேஜ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆண்டர்பிரனருக்கு பிசினஸ் தேவைப்படுது, அவங்க பிசினஸை பார்த்துக்க போறாங்க, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் தேவை கிடையாது. அதெல்லாம் ஆண்டர்பிரனர் கையில் எடுக்கும்போது இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடும். ஏன்னா வந்து காமராஜன் ஒருத்தர் உருவாகிறாருன்னா அவருக்கு பின்னாடி பல தொழில் முனைவோர்கள் இருந்தாங்க, நாடார்கள். ஒரு தொழில் முனைவோர்கள் இல்லாம ஒரு தலைவர் உருவாயிட முடியும். காந்தின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா குஜராத்திகள் பின்னாடி இருந்தாங்க. இந்தியா முழுக்க இப்ப மோடின்னு ஒருத்தர் இருக்காருன்னா குஜராத்திகள் பின்னாடி இருக்கிறாங்க, தொழில் முனைவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. இல்ல நல்ல தலைவர்கள் நல்ல தொழில் முனைவர்களால தான் கொண்டு வரப்படுவாங்க. அதுக்கு டைம் இருக்குது நமக்கு.
அதனால வந்து தகவல்களை நம்ம ரெகக்னைஸ் பண்ணும்போது அவர்களை கூப்பிட்டு நீங்க வந்து அப்போ அவங்க அதை நூலாக்குறோம் அப்படின்னும் போது இருக்கிற தகவலை கோர்த்து நாம் நூலாக்கலாம். இப்ப நானே நிறைய தகவல்கள் வைத்திருக்கிறேன், களமுள்ள சுத்தி வைத்திருக்கிறேன். அதை நானே நூலாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கான அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். அதுதான் இங்க கை நழுவ விட்ட நிலங்களை கை கொள்ளும் காலம் அப்படின்னு போட்டு எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அங்க ரெகக்னைசேஷன் தான் இப்ப முக்கியமா இருக்குது வேலை செய்யறது. நீங்க வந்தீங்க, கலெக்ட் பண்ணீங்க, போனீங்க. 90 சூடா இருந்தது அந்த நேரத்துல 90களில். அதுக்கு அரசு கமிட்டி போட்டிருந்தது. அதை அடுத்து கொண்டு போகலையா? கமிட்டியை அடுத்து கொண்டு போனோம். அதை நாம மறுபடியும் தொடர சொல்லணும், அந்த வேலைகளை பண்ண சொல்லணும். அது தொடர் எப்பவுமே போராட்டத்துமா இருக்கணும், அது செய்தியாவே இருக்கணும். அது உங்களை போல ஆட்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாதான் நினைக்கிறேன். தகவல்கள் எல்லாம் இனி ஒண்ணு சேர்ந்துரும். நான் இணையதளம் வந்ததுக்கு பிறகு ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்ல போறேன். ஆக ரெக்கார்டு பண்ற காலம் வரைக்கும் தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் 10 ஆண்டுகள் வேலை பார்த்தாலே முழுமையா ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் காலம் போகுமே தவிர எடுக்கிறதுக்கான விஷய ஸ்ட்ராட்டஜி வந்து அது பொதுவா மாத்தணும்னு சொன்னாதான், நமக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய வெல்ஃபேருக்காக மாத்தணும். அந்த நிலங்களையே பொதுநல வாரியமா மாத்தணும்னு சொல்லணும். எடுக்கப்படுற நிலை பொதுநல வாரியமா மாத்தணும்னு சொல்லணும். நமக்கு தான் கொடுப்பேன், இந்த ஊர்காரங்களுக்கே கொடுப்பேன். மதுராந்தகத்துல எடுத்தா மதுராந்தகத்துல தான் கொடுப்பேன், மதுராந்தக பறையர்கள் வரணும், வேலூர் பறையர்கள் வரக்கூடாது அப்படின்ட்டாங்கன்னா அந்த கதை முடிச்சு போகுது. ஒற்றுமை வராது, இன்ஃபர்மேஷன் வராது. அது ஒரு பொதுவான விஷயமா இனிமா. அது மாதிரி தனிப்பட்ட நபருக்கு கொடுத்தோம்னா மீண்டும் தற்கொலை பண்ணிக்க போறோம்னு அர்த்தம். மீட்டோம்னா அப்ப தனிப்பட்ட நபருக்கு கொடுக்க கூடாது. அது வித்துட்டாங்கன்னா அது மறுபடியும் சிக்கல் தான். அதனால பொதுவா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒரு கோயில் நிலை எப்படி நிர்வாகம் பண்றாங்களோ, வன்னியர் சொத்துக்கள் எப்படி நிர்வாகம் பண்றாங்களோ, அதே போல பஞ்சமர சொத்துக்களை பொதுவா நிர்வாகம் பண்ணும். சரிங்கண்ணா, நல்ல அருமைண்ணா. ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கைடு பண்ணி ஒருத்தர் வந்து மீட்டிருக்காருண்ணா சிதம்பரத்துல. இப்போ ஒரு மாசம் ஆச்சு. அவருக்கு நிறைய பேர் மீட்டிருக்காங்க. தடா பெரியசாமி என்ன மீட்டிருக்காரு, மீட்டு நிலத்தை ஒப்படைச்சிருக்கிறாரு. ஆமா ஆமா, இல்ல நிறைய பேர். எனக்கு இன்னொரு தகவல் என்ன, அந்த கோயில் இதை பத்தி சொன்னேன். அந்த கோயில் உள்ளது மடத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கும்? இப்ப முதல்ல கோயில் மடங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்க மடங்கள் வந்து இந்து அறநிலையத்துறையில என்பிரான்சைஸ் ஆயிருக்கா, ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இல்ல மடங்களுக்கு நிலங்கள் இருக்கிறதுனா அது அந்த நில லேண்ட் ரெக்கார்ட்ல தான் இருக்கும். இந்த மடத்துக்கு பாத்தியப்பட்டது தூய கணக்கு தான் பேசும். தூய கணக்கு யூடிஆரா இருக்கணும் அல்லது ஆர்எஸ்எல்ஆரா இருக்கணும். அதை எடுத்து நீங்க பாக்கணும். சர்வே அவங்க தானே மடத்துக்கு பேர் எழுதுறாங்க. இல்ல ஒருவேளை இல்ல இப்போ பாபநாசம் கோயில் திருச்செந்தூர் வந்து இந்து அறநிலை துறையில தான் வரும். இருந்தாலும் அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஆர்டி போடுறோம். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நிலங்களை கேக்குறீங்களா, கோயிலே கேக்குறீங்களா? இல்ல நிலங்கள் தான் கேக்குறோம். அங்க வந்து மடங்கள் வந்து இருந்திருக்கும், நிலம் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வாய் வழியாக ஒரு செய்தி அடிப்படையில் அந்த எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊர்ல இருக்கிற பழைய நில ரெக்கார்ட்ல அதோட ஹோல்டர் பேரு நம்ம மடம் பேரு இருக்கணும். ஆனா நான் பழைய ரெக்கார்டுங்கிறது இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 90க்கு முன்னாடி உள்ளது வந்து டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. தாராளமா பண்றாங்க. அதுக்கு நம்ம எக்மோர் தானே வரணும். 1950ல இருந்து இருக்குது ரெக்கார்டு. இல்ல நம்ம அதுக்கு எக்மோர் தானே வரணும் அப்படின்னு நம்ம அந்த ஆவண காப்பத்துக்கு தானே வரணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உங்களுக்கு வந்து 1920 ரெக்கார்டு கிடைக்கும். ஓ, கிடைக்குமா? 1920 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல கிடைக்கும். பழைய ரெக்கார்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டு ஆவண காப்பகத்துக்கு வரணும். ஆனா தாராளமா கிடைக்கும். சரி, ஓகே, நல்லது. ஆனா உங்களோட நூல் கிடைச்சுன்னு எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமா? அமேசான்ல இருக்குன்னா அமேசான்ல நேரடியா பேப்பர் பேக் புத்தகமாவே இருக்கு. சரி, ஓகே ஓகே, நல்லது. யூடியூப் பாருங்கண்ணா, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல தொடர்ந்து நான் பேசுற வீடியோக்கள் கேளுங்க. அது பஞ்சம நிலங்கள் சம்பந்தமா நிறைய பேசிட்டு இருக்கேன். இங்க எனக்கு யாருமே தொடர்புல இல்ல. இது ஒரு ஃபார்ம் வந்து நான் தான் ஃபில் பண்ணி போட்டிருந்தேன். என்னோட தொடர்பு பாருங்க. யூடியூப்ல ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. நிலம் சம்பந்தமா தமிழகம் முழுக்க பேசுற ஒரு ஆளா நான் தான் இருக்கிறேன். எஜுகேட் பண்ற எல்லாத்துக்கும். நிச்சயமா நிறைய நிலங்கள் சம்பந்தமான டுட்டோரியல் அதுல இருக்குது. சாட்ல யூடியூப் லிங்க் போட்டு விடுங்க சார். தெரிஞ்சது சார். சரி, ஓகே, நல்லது. அடுத்த தமிழ்ச்செல்வனா, மத்தவங்க யாராவது क्वेश्चन கேக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தமிழ்ச்செல்வனா பேசுங்க. இல்ல அது வந்து அவருக்கு ஒரு தகவல் தான் நான் சொல்றேன்.
ஆதிராவிட டிபார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 93-4 வந்து ஒரு ஆதிராவிட எஸ்டேட்டா உருவாக்கி இருக்காங்க. அதுல வந்து 110 ஏக்கரா எடுத்து ஆளுக்கு ஒரு 50-60 சென்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 30 சென்டா சுருக்கிட்டாங்க. கொடுத்து ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. திருப்பூர் முதலிப்பாளையத்துல ஒரு 54 ஆண்டர்பிரினரா ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கு. பேலன்ஸ் வேக்கன்ட் லேண்ட் இருக்கு, பேலன்ஸ் வேக்கன்ட் ஷெட் இருக்கு. இது ஒரு பக்கம்.